நாங்கள் வந்து நாகர்கோயிலேருந்து வந்திருக்கோம். இதுக்காக தான் வந்தோம். ஆக்சுவலி ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, மாட்டிட்டு முடியல. பட் வந்து ஒர்த்து தான். வந்து பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. செம்ம டிராஃபிக்காக இருக்குது இங்கே, சரியான டிராஃபிக்காக இருக்குது. நாங்கள் 5 மணிலேருந்து சுற்றின்னு இருக்கோம் நாங்கள். ஆமாம், சரி. பார்க்க வந்து 5 மணிக்கு வந்தோம், இப்போ வந்து போகிறோம் வீட்டுக்கு. சரியான டிராஃபிக்காக இருக்குது. என் பேர் ராகுல், காவாங்கரை, லெடின்ஸ் காவாங்கரை. ப்ரோக்ராம் வந்துட்டு ஒன்று வந்து மார்னிங்கில் வைக்கணும். நீ மார்னிங்கில் 6:30 7 o'clock வச்சுட்டு 8 o'clock வச்சு முடிச்சிடணும். அப்படி இல்லைனா 3:30 மணிக்கு வச்சுருக்கணும், 3:45 4 மணிக்கு வச்சுருக்கணும். இதுதான் என்னோடய பாயிண்ட் சார். கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுங்க. காலையில் வச்சா யாருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லையே. காலைல 6 மணிக்கு வச்சுட்டு நல்லா பார்த்துருப்பாங்க. வெயிலில் 1 மணி வெயிலில் வச்சுட்டு 1 மணி வெயிலில் இருக்கும்போது மானத்தை வந்து பார்க்க முடியல. ஃப்ளைட்டு போச்சா வந்துச்சா இருந்துதான்னு பார்க்க முடியல. ஜனம் வந்து அப்படியே ஜனம் வந்து கொந்துட்டு போச்சு. இன்றைக்கி பூரா வந்து அங்கங்கே தண்ணி இல்லாத பஸ் பாதியில் பாட்டி போகுது. எத்தனை பேர் வந்து பாதியில் போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் பார்க்க முடியாது போனாங்க. அப்படின்னா ப்ரோக்ராம் பண்ணாங்கன்றது தெரியவே இல்லை. டிவியில் பார்த்தா தெரியும் நம்ம நல்லா தான். அப்படின்னா ஏன் அந்த ப்ரோக்ராம் ஒரு 7 மணிக்கு வச்சுருந்தானாங்கிறது? 7 மணிக்கு வச்சா எல்லாருக்கும் நல்லா இருந்துருக்குங்களா? அதான் என்னோடய பாயிண்ட் சார், வேறு எதுவும் இல்லை சார். எக்ஸப்ட் சார் சவுந்தரராஜ் கொளத்தூர் சார், SRP காலனியில் வந்திருக்கேன் சார் நான். ஓகே சார், தேங்க்யூ சார். என்னுடைய குழந்தை வந்து பேரன் எட்டுன்னு வந்தாச்சு, பொண்ணு எட்டுன்னு வந்தாச்சு. நான் பைக்கில் 2 பேத்திங்க எட்டுன்னு வந்தாச்சு. அந்த இடத்துல இருந்துட்டு எக்மோர் வந்துட்டு அப்படியே எக்மோர்லேருந்து ட்ராப் பண்ணிவிட்டு எக்மோர்லேயே போயிட்டு சொல்லிட்டு நான் மட்டும் சிங்கிளாக வந்துட்டு இப்போ எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே நான் உட்காந்து காற்று வாங்கிட்டு நல்லா நிம்மதியாக இருந்துட்டு 3 மணிக்கு மேலே இங்கே வந்தேன். 3 மணிக்கு வந்துட்டு திருப்பி நான் கேன்டீனுக்கு வந்து சர்வீஸ் பண்ணேன். நான் கேன்டீனுக்கு வந்து பொருள் வாங்கிட்டு போகும்போது பார்த்தா இன்னும் கூட அந்த கூட்டம் இருக்குதுன்னா அப்போ எப்படி ஏற்பட்ட கூட்டம், எதனால் வந்து கூட்டம் வந்துருக்குது, எப்பேற்பட்ட நிகழ்ச்சி நடத்தினாங்கன்றது தெரியாது. டிவியில் பார்த்தா தெரியும். நிகழ்ச்சி நல்லா இருந்தால் கூட ஜனத்தை வந்து இன்றைக்கி அப்படியே கொந்தளிச்சு போயிடுச்சு. ஜனத்துக்கு வந்து தண்ணி கிடையாது, பஸ் கிடையாது, வசதி இல்லை. எந்த பக்கம் போனாலும் டிராஃபிக் வந்து அப்படியே மாட்டிக்கின்னு அவன் அவசப்படுறான். இது கண்ணு குளிர் எல்லாருக்கும் தெரியும் சார். இது ஏன் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வச்சாங்கன்னு நமக்கு தெரியல. அதான் சார்.